ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இப்போ கண்டினியூ ஆகும் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பிளிசிட்டி இன்டர்ஃபேஸ். அதாவது இதுக்கு அர்த்தம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது மை இன்டர்ஃபேஸ் 1, மை இன்டர்ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயும் ஒரே மாதிரியான மெத்தட் தான் இருக்குது. வாய்ட் மெத்தட் 01, வாய்ட் மெத்தட் 02. ஸோ இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ளேயுமே சேம் மெத்தடை தான் நான் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் அந்த டெஃபினிஷனை. ஓகே. அண்ட் என்னோடய கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு மெத்தடை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே ஒரு சிக்னேச்சருக்கு தான் நான் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே 2 தனித்தனியான மெத்தட் 1 இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தனியாக ஒரு மெத்தட் 1ன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் என்னுடைய இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தனியாக ஒரு மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே. பட் நான் இப்போ திடீர்னு இது உள்ள இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வருவோம். ஜஸ்ட் நம்ம நார்மலாக இப்போ கால் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தனியாக நான் என்னுடைய மெத்தடை டிக்ளேர் பண்ணணும். அதேமாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்க சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் மெத்தடை இங்கே டிக்ளேர் பண்ணணும். பட் இந்த இடத்துல இந்த 2 மெத்தடோட நேமும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு வாட்டி அதை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணலாமே. பாருங்களேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளாஸ் 01 அண்ட் இதுக்கு நேம் வந்து ஜஸ்ட் நம்ம டெமோன்னு கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு அண்ட் டெமோ நான் டாட் வைக்கிறேன். டாட் வச்சோன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மெத்தட் 1 தான் எனக்கு ஆட்டோ டிடெக்ட் ஆகுது. ஸோ இந்த மெத்தட் 1ன்றது நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது. பட் ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு 2 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதாவது 2 இன்டர்ஃபேஸ் வந்து இன்ஹெரிட் ஆகிருக்கு, 01 அண்ட் 02. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த கால் வந்து இன்டர்ஃபேஸ் 1க்கு போகுமா, இன்டர்ஃபேஸ் 2க்கு போகுமான்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம C# ப்ரோக்ராமுக்கு ஏற்படும், நம்மளுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை 2 விதமாக கால் பண்ணலாம். அதாவது இன்டர்ஃபேஸ் 1 அண்ட் இன்டர்ஃபேஸ் 2 வந்து 2 விதமாக நம்ம வந்து கால் பண்ணலாம். அதாவது பர்டிகுலராக இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்க அந்த மெத்தட், இன்டர்ஃபேஸ் 1க்குள்ளே இருக்க அந்த மெத்தட் 1 அப்படி அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி கால் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸ் இருக்க இடத்துல நம்ம இன்டர்ஃபேஸ் 1 நான் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்னுடைய டெமோவை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மெத்தட் 1 கால் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இன்டர்ஃபேஸ் 2 அண்ட் இதுக்கு டெமோ 1 அண்ட் டெமோ 1 அண்ட் இந்த மாதிரி கால் பண்ணலாம். ஸோ இது இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சப் கிளாஸ் மூலயமா. அண்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் மூலயமா என்னுடைய மெத்தட் 1 நான் கால் பண்ணுறேன். அதாவது என்னுடைய இன்டர்ஃபேஸ் 1க்கு உள்ளே இருக்க அந்த மெத்தடை நான் இங்கே இப்போ கால் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி என்னுடைய இன்டர்ஃபேஸ் 2க்கு உள்ளே இருக்க என்னுடைய அந்த மெத்தட் 1 நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் இல்லை இன்னொரு மெத்தடும் இருக்குது இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அது என்ன மெத்தட்னா, just class demo equal to new class demo. அண்ட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நிஜமாலே நம்ம டைப் கேஸ் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அண்ட் ஃபாலோட் பை என்னுடைய டெமோவை நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய இன்டர்ஃபேஸை கால் பண்ண போகிறேன். அதாவது my interface and இப்போ மொத்தமாக ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ இங்கே டாட் வச்சு என்னுடைய மெத்தட் 1 நான் கால் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய இன்டர்ஃபேஸ் 01க்குள்ளே இருக்க, அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்க இந்த மெத்தட் நான் இப்போ கால் பண்ணுறேன். அதே மாதிரி தான் என்னுடைய செகண்ட் இதுக்கும். இந்த இடத்துல நான் 1 போட்டுக்கிறேன் அண்ட் 1 அண்ட் இது 2. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னால் 2 விதமாக என்னுடைய இன்டர்ஃபேஸை வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க அந்த சிக்னேச்சரை நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட்டி இன்டர்ஃபேஸ். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.